நான் உள்ள வந்ததே என் லைஃப் மாறணும். இவ்வளோ வருஷம் நான் ஆடிட்டேன், ரொம்ப கேவலப்பட்டேன், அசிங்கப்பட்டேன், போதும் என் லைஃப் மாறணும், நான் சீரியல் பண்ணும், மூவி பண்ணும், அப்படி என் லைஃப் போகணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் உள்ள வந்தேன். ஆனா உள்ள நடந்த அப்புறமா நான் வெளில வந்து இந்த ஒரு 3 நாள்ல எனக்கு இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்காம போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது திருப்பி நான் ஆட போகலாம். ஸோ நான் எப்படி இருந்தாலும் பொழிச்சுப்பேன். ஆட போனாலும் நான் பொழிச்சுப்பேன், ஏதாவது சீரியல் மூவி கிடைச்சாலும் நான் பொழிச்சுப்பேன், அப்படி இல்லைனாலும் நான் ஏதாவது வேலை செஞ்சு வச்சு நான் பொழைச்சிப்பேன். ஸோ எனக்கு எப்போ எது வேணும் அப்படின்னு நான் கரெக்டாக முடிவு பண்ணி பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு கோவம் வந்தால் நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் அப்படின்னு. இப்போது நீங்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து ஆடலும் பாடலும் அங்கே வந்து கலை தொழில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து சில இதுக்கு வந்து நம்ம இந்த காஸ்டியூம் தான் போடணும், அதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணும்போது நம்ம பண்ணி ஆகணும், நம்ம அது கலையாக தான் பார்க்குறோம். அப்போது எல்லாருக்கணும் அப்படி பார்க்க இல்லாமல் அவங்க வந்து ஏதாவது உங்களோட மிஸ்பிஹேவோ இல்லை தப்பாக தரதுக்கு முயற்சிக்கும் போது அதுக்கு ஒரு வெப்பனாக தான் நீங்கள் வந்து கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த ஆரம்பிச்சு அது உங்களுடைய பழக்கமாவே ஆயிடுச்சு அப்படின்றது என்னுடைய கணிப்பா இருக்கு. அது உண்மையா? அது உண்மைதான். நானும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன், என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் கோவம் பிளஸ் கெட்ட வார்த்தைன்ற ஷீல்டை வச்சுட்டு தான் நான் வெளியில வாழ்ந்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமாவும் நான் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ வெளில வந்த அப்புறமாவும் அங்க ஆடல் பாடல் ஃபீல்ட வச்சு சில நாள் பேசினாங்க, ஓகே. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சது சில பேர் பேசுறாங்க. பிக் பாஸ் வீட்ல நீங்க அப்படி ஒண்ணும் என்ன இல்ல, எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. ஏதோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், கனியும் சபரியும் பெரிய ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி அவங்க கூட இருந்தா ரொம்ப நாள் நான் இருப்பேன்னு சொல்லி அவங்கள நீங்க ஷீல்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அந்த மாதிரி சில விஷயமா இருக்கலாம். அப்புறம் பாசோன்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி கேம் ஆடுறேன், பிளஸ் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு இது பண்ணி கேம் ஆடுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேடா இருக்கு.